கேசவன் சார் வணக்கம். சரி, நல்ல ஒரு இனிய மாலை பொழுதுல உங்களை சந்திச்சு அளவலாகிறது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எனக்கு பொதுவாக இந்த குற்றாலத்தில் பிரதான அருவியில இருந்து அந்த ஐந்தருவிக்கு போகக்கூடிய அந்த வழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதையில் போகும்போது ஒரு இடத்துல ஒரு சிறிய நீர் ஓடை, இந்த அருவியிலிருந்து விழக்கூடிய தண்ணீர் ஓடும். அது பார்த்தீங்கன்னா அந்த நீரோடையின் இரு மருங்கிலும் அந்த வீடுகளா சின்ன சின்ன குடிசை வீடுகள் இருக்கும், மண் சுவர்னால கட்டப்பட்ட வீடுகள், கல்லுனால. இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்றாட பணிகளில் அங்கே வசிக்கக்கூடியவங்க செய்வாங்க. இங்கேருந்து அந்த பக்கம் அந்த நீரோடையை கடந்து போவாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமையலுக்கு நீர் எடுத்துக்கிறது, அந்த நீரோடையை சுற்றியே அவங்களோட அந்த வாழ்வியல் இருக்கும். இது என் மனசில் ஒரு படிம காட்சியாக, அப்படியே காட்சி படிமமாக அப்படியே அடிக்கடி என்ன இப்போது போனாலும் சரி, அந்த பாதையில் பயணிக்கும் போது எனக்கு அந்த நினைவு வருவது உண்டு. அது மாதிரி உங்களுக்கும் சில படிம காட்சிகள் இருக்கும்ல? அடிக்கடி வர்றது. ஒரு வனம் தொடங்குகிற ஒரு பாதை, அது ஒரு ஏற்றமான பாதையில வனம் தொடங்குகிற, அதுல ஒரு செக் போஸ்ட். சரி. செக் போஸ்ட் ரிலேட்டடான ஒரு ஊழியர் எப்போதுமே டீ குடிக்கிற அந்த செக் போஸ்ட் பக்கத்துல அந்த லாரி ஓட்டுநர்களுக்காகவே அடிக்கடி கூட்டம் குறைவா இருக்கிறவர்களுக்காகவே சில டீ கடைகள் இருக்கும். இந்த மாதிரி டீ கடையில ஒரு பெரிய பைய கொண்டு போய் ஒரு நாள் அதிகாலை பொழுதுல, பனி விலகாத பொழுதுல போய் எப்போதும் போற மாதிரி ஒரு டீயை குடிக்க போறாரு. சரி. டீ கடை அவரு கேட்காரு, சர்வால் இன்னைக்கு என்ன இவ்வளவு பெரிய பை? இல்ல இன்னைக்கு இந்த ஆள நான் போயிடு, எனக்கு ரிட்டேர்டு, இன்னைக்கு நாளையில இருந்து நான் வரமாட்டேங்கிறது, பொருள் எனக்குள்ள பொருளா திங்ஸ் போயிட்டு டீ குடிச்சிட்டு அந்த ஆள கிளம்பி போறாரு, நடந்து போறாரு. அந்த மனுஷன் அந்த ரோட்டுக்கு அந்த நடந்து போறாரு, திரும்ப பின்னாலே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுல என்ன காட்சினா, இது ஒரு சிறுகதையில இந்த காட்சி விரிந்த காட்சி. ஆனா அதுக்கு பின்னால நம்ம மனசுல இந்த போற மனிதர், இந்த ரிட்டையர்டு வாழ்க்கைக்கு பிறகு எந்த மனிதர் வீட்டில், அதாவது தனக்கு பிறந்த மனிதர்கள் எந்த மனுஷன் வீட்டுல அவங்க வீட்டுல இருப்பாரா, சரி ஏதாவது 3வது மகளின் 4வது மாடியில இருப்பாரா, இந்த வனத்தை விட்டு செல்கிறாரு, இதற்கு மேல என்னன்னு இந்த ஆள் யோசிச்சாரா, இல்லாட்டி இந்த ஆளை திரும்ப நம்ம எப்போ பார்க்க போறோம், எடிக்கடி பார்த்த இவர்கிட்ட போன் நம்பர் கூட வாங்கலையே, திடீர்னு சொல்லிட்டு போற. இது எப்படின்னா, இது சொந்த வாழ்க்கையில எந்த மாதிரி காட்சி படிமம் எனக்கு வருது பார்த்தா, என்னைய பணி நிமித்தமா ஒரு 90 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன்ல போட்டிருந்தாங்க. அதுல தினமும் அங்கேயே இருந்து 3 நாளுக்கு ஒரு தங்கி பார்த்து ஒரு இருந்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த இப்படி ஒரு ரூமை படுத்துருக்கீங்கன்னா, அதிகாலையில யார் வீட்டையாவது போடுற லைட் வரும், வெளிச்சம் வரும், ஏதாவது ஒரு இசையை போடும் போது கேட்கும். அதே மாதிரி பக்கத்துல உள்ள டீ கடை லைட்டை போட்டவொடனே ஒரு 4:50 5 இந்த மாதிரியான டைம்ல சரி அவர் திறந்துச்சான்னு சொல்லி அப்படி சிநேகமாகி ஒரு 2 வருஷமா அந்த டெப்யூஷன் சர்வீஸ்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மதியான பொழுதுல உங்களை அந்த டெப்யூஷன் கட் பண்ணிட்டோம், நாளையில இருந்து நீங்க மெயின் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போகும்போது, ஏன்னா டீ குடிச்சு அப்படி சொல்லிட்டு போகணுங்கிற நினைப்புல போய் சொல்லிட்டு போயிட்டேன். அவரும் அந்த டீ அவசரத்துல இவரு போறாருன்னு திரும்ப வரமாட்டாரு, வைக்க மாட்டாருங்கிறது எதுவுமே இல்லாம அந்த சிந்தனை இல்ல. ஆமா. ஆனா எனக்கு அந்த படிமத்துல அவர் அந்த டீ கடைக்காரன் நான் யோசிச்சிட்டே இருந்திருக்கேன். 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு திரும்ப அந்த ஊரை பார்க்கணும்னு சொல்லி திரும்ப எதேச்சியா போகும்போது ஒரு மனைவியை கூப்பிட்டு, ஏம்மா நான் ஒருத்தர் இந்த ஆபீஸ்ல இருந்து வந்துகிட்டே இருப்பாரு, திடீர்னு ஆளை காணும்னு சொல்லிட்டே இருப்போம்ல, இவரு தான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்டா சொன்னார். அப்போ அந்த படிமத்தை பாருங்க, அந்த ஒரு மனிதர் போறாரு, திரும்ப பின்னாலே பாக்காரு, அந்த பின்னாலே ஏன் பார்க்கணும், அந்த மனுஷனுக்கு இவர் யாரோ ஒருத்தர் தானே. ஆமா, அந்த மனுஷனுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர். ஆனா இப்படியே இந்த சின்ன காட்சியை நம்ம பின்னால வச்சுட்டு போனா, நான் யாரோ ஒருத்தர் கூட தான் என் வாழ்க்கையை இன்னைக்கு ஷேர் பண்ணி என் மனைவின்னு திட்டிட்டு. இப்ப கூட நீங்க இந்த பேசிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த வேலன் யாரோ ஒருத்தர் தான். ஆமா. ஆனா இந்த வேலனுக்கு இந்த கேசவன் யாரோ ஒருத்தர் தான். ஆனா இந்த காலத்தின் ஓட்டத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இடத்துல சங்கமிக்கும். இந்த சங்கமம் ஒரு நல்ல நட்பை தருது. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தேநீர் கடைக்காரர் அவர் மனைவிட்டு அறிமுகப்படுத்தின மாதிரி, நாமளும் ஒருவர் இதுவரைக்கும் முகத்துல விழிக்காத ஒரு நபரை புதுமையாக நமக்கு தென்படக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் ஒருத்தர் அறிமுகமாகிக்கிறோம். ஆமா, இந்த படிமங்கள் இவையும் படிமங்கள். அதுல இன்னொன்னு என்ன, நம்ம யாரோ ஒருத்தர் கூட குடும்பம் நடத்துற மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம். இப்போ நம்ம வருங்காலத்துல உங்க பொண்ண யாரோ ஒரு மனிதரிடம், பையனுக்கு யாரோ ஒரு மனுஷி அவங்க வீட்டுக்குள்ள
இப்படி வரும், யாரோ வரும், ஒருத்தர் சொல்லக்கூடியவங்க இப்ப இன்னைக்கு மதியானம் சாப்பிட்ட உணவு யாரோ ஒரு ஒருவரின் உழைப்பில் விளைந்த தானியம். யாரோ சமைச்சு அந்த யாரோ ஒருவருங்கிற வார்த்தை வந்து அந்த காட்சி படிமங்களுக்கு பின்னால இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு யாரோ ஒருத்தர் சமைச்சேன்னு சொல்லிடக்கூடாது. அது இருக்கு. ஆமா. ஆனா அந்த சமைத்த அந்த மனுஷியும் வந்து யாரோ ஒருத்தராக இருந்து நம்ம வாழ்க்கையில இல்வாழ்க்கையில நுழைந்தவங்க தான். ஆனால் இந்த மாதிரி இது ஒரு காட்சி படிமம். ஆமா. அதாவது ஒரு நல்ல நீர் வந்து பாயக்கூடிய ஒரு சின்ன நீரோடை, இன்னைக்கு நீர் வற்றி போன ஒரு கோடையாக இருந்தாலும் அந்த நீர் போன தடங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய மரங்களும் அந்த மண்ணும் கல்லும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இன்னும் பேசுறது கூட தள்ளாடிய வயதில் நம்ம திரும்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்போ நம்ம இதுக்கும் காட்சி படிவமாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி காட்சி படிவங்களை வந்து சமந்துட்டு. சரி கேசவன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.